வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணுற வீடியோ நானே எடுக்கிறதுனால லென்த்தியாக போகும். நான் அந்த வீடியோலாம் எடுக்கலை. எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். வஞ்சரம் ஃபிஷ்ஷு, கிராபு, ப்ரானு, மட்டன், சிக்கன் எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இதை நான்வெஜ் ரெசிபிஸ் எல்லாம் செய்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு. அது மாதிரி தான் எனக்கு செய்யலாம் இருக்கேன். எனக்கு அவருடைய ஆள் ஹெல்ப் இல்லாமல் நானே தான் பண்ணுறேன். அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். 20 ரெசிபிஸை ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்களா நான் ஒரு 19 ரெசிபீஸ், அதாவது 19 ஐட்டம் நான் பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். எல்லாமே ரெசிபீஸ். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ரெசிபி செய்யலாம், ஒரு விளாக் தான் இன்னைக்கு பண்ண போகிறோம். அது என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா நான் அதோட சீக்ரெட்டை நான் உங்களுக்கு வீடியோ எண்டில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் ஒரு 4 ரீசனுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். அது என்னங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் வீடியோ எண்டில். இப்போ நான்வெஜ் விலாக் தான் இப்போ நம்ம போட போகிறது. வாங்க என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். எல்லாம் நல்லா இருக்கணும். இப்போ பார்த்தீங்களா நான் ஒரு 19 ரெசிபீஸ், அதாவது 19 ஐட்டம் நான் பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். எல்லாமே ரெசிபீஸ் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் டீட்டெயில் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்படுறவங்க. இப்போ என்ன நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாய்ஸ்ட் சாக்லேட் கேக்கு அது செய்ய போகிறேன். அடுத்து யூனிபிக் பிஸ்கெட்டில் ஒரு சிம்பிளாக ஒரு ஐஸ்கிரீமு, அதுக்கப்புறம் மில்க் கோவா, ஃப்ரூட் சலாட், அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி ப்ளஸ் ஆனியன் ரைத்தா, சிக்கன் சிக்கன் ஸ்வீட் கார்ன் சூப்பு, சிக்கன் 65, சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் மட்டன் பெப்பர் ஃப்ரை, அதுக்கப்புறம் ப்ரான் 65, ப்ரான் மசாலா, கிராப் கிரேவி, கிராப் மசாலா, ஒயிட் ரைஸ், அப்புறம் கிரில்டு வெஜிடபிள்ஸ் சலாட், அப்புறம் எக் ஆம்லெட், பட்டர் நான். எனக்கு ஞாபகம் வந்த வரைக்கும் எனக்கு இவ்வளோதான் நான் யோசிச்சிருக்கேன். கொக்கோ கோலா ஒன்லி நான் வெளியில் வாங்கி வச்சுருக்கேன். அதை தவிர்த்து எல்லாமே ஹோம்மேட் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். நம்ம வாங்காது எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்திலே இருக்க பெல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னொரு விஷயமும் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். பார்த்தீங்களா இப்போ நான் யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் ஒரு சின்ன பிட்டு கூட, அதாவது ஒரு வாட்டர் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு டம்ளரில் அந்த மாதிரி யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் நான் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z கடைக்கு போயிட்டு வந்தது எல்லாமே நான் வாங்கிட்டு நானே செய்யலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். பட் எனக்கு எப்படி உடம்பு சரியாக இருக்குமா என்னன்னு தெரியல. கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது, செய்ய முடியும் அப்படின்ட்டு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதெல்லாம் காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரானு, மீன், மட்டனு, இறால், சிக்கனு, அதுக்கப்புறம் கிரில்லுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். மசாலா போட்டு சலாடு, அப்புறம் மைனஸ் சட்னி, ஒயிட் ரைஸ் ஊற வச்சுருக்கேன். பிரியாணிக்கு ரைஸ் ஊற வச்சுருக்கேன். நானுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். ½ லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்கில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம்.
நல்லா திக்காக காய்ச்சிக்கிட்டு யூனிபிக் பிஸ்கெட் 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். அதை நல்லா வந்து தட்டி விட்டுக்கலாம். இப்படி உடச்சி விட்டுக்கிட்டு ஒரு பவுலில் சேர்த்துப்போம். இதில் காய்ச்சின பாலெல்லாம் சேர்த்துப்போம். ஐஸ்கிரீம் பவுலில் சேர்த்துட்டு சாக்லேட் சிரப் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் 8 to 12 hours வச்சுட்டு நாளைக்கு எடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம மில்க் அல்வாக்கு ஃபுல் க்ரீம் மில்க் 1/2 லிட்டர் எடுத்து ஒரு ஸ்பூன் வினிகர் போட்டு திரிச்சிட்டு அதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு நல்லா காய்ச்சிட்டு திக்கானவுடனே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஏலக்காய் பொடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா சுண்டை கிளறி எடுத்தால் நம்மளுடைய மில்க் அல்வா சூப்பராக 1/2 லிட்டர் பாலில் சூப்பரான மில்க் அல்வா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்து மாய்ஸ்சர் சாக்லேட் கேக்குக்கு ஒரு கப் அளவு எடுத்துக்கலாம். அதில் எல்லாமே அளந்துக்கலாம். நம்ம 1 கப்பு வந்து பவுடர் சுகர், 1 கப் மைதா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் சால்ட், 1/4 கப் கொக்கோ பவுடர் எல்லாம் சலிச்சு எடுத்துக்கிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் ஜார் எடுத்து மிக்சர் ஜாரில் 3 எக்கு சேர்த்துருக்கேன். 1/4 கப் ஆயில் பிளெண்ட் பண்ணிக்கலாம். 1/2 கப் மில்க் அதையும் சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாவெல்லாம் சேர்த்து பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துடலாம். 1/2 கப் ஹாட் வாட்டர், 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேட்டரில் சேர்த்துடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பீட்டர் இருந்தாலும் பீட் பண்ணிக்கோங்க. ஒரு கேக் டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு ஆயில் தடவி வச்சுருக்கேன். அதில் சேர்த்துடலாம் கேக் பேட்டரை. ஒரு பேனை வந்து 20 மினிட்ஸாக ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டவ்வில். அதில் அந்த கேக் பேட்டர் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸுக்கு வச்சிடலாம். நடுவில் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்துருக்கேன். அதில் 1/2 கப் வந்து ஃபுல் க்ரீம் மில்க், 1/2 கப் சுகர், 1/2 கப் சர்க்கரை, 1/2 கப் பால், 1/4 கப் வந்து கொக்கோ பவுடர், 1/4 1 டேபிள் ஸ்பூன் மைதா எல்லாம் கலந்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நல்லா குக் ஆகணும். இந்த அளவுக்கு திக் கன்சிஸ்டன்சி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். அன்சால்டட் பட்டர். உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா டபுளாக போட்டுக்கோங்க. மெஷர்மெண்ட்டு டபுளாக போட்டுக்கோங்க. ஏன்னா நான் கேக் செய்கிறப்போ இது வந்து இந்த மிக்சர் வந்து எனக்கு பத்தலை கவர் பண்ணுறதுக்கு. நீங்கள் உங்கள் கேக்கு தகுந்த அளவு எடுத்துக்கோங்க. இந்த அளவு கன்சிஸ்டன்சி வந்தவுடனே ஒரு சைடு வச்சிடலாம். நம்மளோட மில்க் கோவாவும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ஒரு 1/2 லிட்டர் பால்லே சுவையான ஒரு மில்க் அல்வா ரெடி. கேக்கில் வந்து ஓப்பன் பண்ணி குச்சி விட்டு பார்க்கப்போ ஒட்டாமல் வந்திருக்கணும். ஒட்டவே இல்லை, நல்லா பேக் ஆகிடுச்சு. இல்லைன்னா நீங்கள் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் கூட வச்சுக்கோங்க. இது நல்லாவே பேக் ஆகிடுச்சு.
இப்போ நம்ம ஒரு ஆறின ஒன்று டீமோல்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஆறின ஒன்று. இப்போ 2 பார்ட்டாக நான் வந்து கட் பண்ணி பார்ட்டிஷன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒரு பேஸில் வந்து க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே ஒரு பார்ட்டை வச்சிடலாம். அதுக்கு மேலே நம்மளோட ஃப்ரிட்ஜில் சாக்லேட் க்ரீமை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட மாய்ஸ்சர் சாக்லேட் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஈஸியாக. நம்மளோட மாய்ஸ்சர் சாக்லேட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நம்ம, இல்லைன்னா மெல்ட் ஆகிடும். மறுநாள் செய்யணுன்னா முந்தின செய்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். உப்பு வேக வச்சுக்கலாம். சிக்கன் இது கார்னு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆனியன் எல்லாம் போட்டிருக்கேன். உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். பிரியாணிக்கு மசாலா போட்டு சேர்த்துக்கலாம். சிக்கன் 65க்கு லைம் கொஞ்சம் பிழிஞ்சிக்கலாம். இந்த மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. மட்டன் வந்து இதில் போட்டுக்கலாம். மட்டன் சுக்கா பண்ண போகிறோம். இதெல்லாம் மட்டனில் சேர்த்துக்கலாம் மசாலாலாம். ப்ரான் 65க்கு மசாலா பரட்டிக்கலாம். மசாலா போட்டாச்சு. ப்ரான் மசாலா தாளிச்சிக்கலாம். ப்ரான் மசாலாலாம் சேர்த்து வச்சுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, மசாலா பவுட்ரு எல்லாம் சேர்த்து உப்பெல்லாம் அதில் சேர்க்கலாம். சிக்கன் சூப் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட ப்ரான் மசாலா ரெடி ஆகிடுச்சு. பவுலுக்கு மாற்றி 2 மசாலாவுக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்க மசாலா பொடியெல்லாம் தாளிச்சிக்கலாம். மட்டன் நல்லா வந்துடுச்சு. அது ஃப்ரை தாளிச்சிட்டுக்கலாம். மட்டன் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். மட்டன் சுக்கா, மட்டன் இதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் குழம்பு மட்டன் லவங்க போட்டு தாளிச்சிருக்கேன். தக்காளி, சிக்கன் வந்து தாளிச்சாச்சு. ஒரு 4-5 விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். நண்டு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட மட்டன் பெப்பர் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நண்டு கிரேவி தாளிச்சிக்கலாம். கடைசி ஜீரகம் சேர்த்துக்கலாம். நண்டு சேர்த்துக்கலாம். ப்ரான் 65 போட்டுக்கலாம். சிக்கன் 65 போட்டுக்கலாம்.
வெஜ்ஜு கிரில் பண்ண போகிறோம். அதனால் இது எல்லாமே இதில் கோத்துட்டு ஓட்டி இதில் வச்சு நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கிராப் சிக்கன் பிரியாணி தாளிச்சிக்கலாம். இதுக்கு எல்லாமே போட்டுட்டேன். கரம் மசாலா, ஆனியன், புதினா, கொத்தமல்லி, பிரியாணி சேர்த்துலாம். வந்து எக் ஆம்லெட் போட்டுக்கலாம். பிரியாணிக்கு ரைஸ் போட்டுடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பட்டர் நான் போட்டுக்கலாம். நான் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட லஞ்ச் வந்து நான்வெஜ் லஞ்ச் வந்து ஃபீஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து கேக்கு நானே செய்தது தான். அப்புறம் ஃப்ரூட் சாலட், மில்க் கோவா, அதுக்கப்புறம் பட்டர் நான், கிரில் வெஜிடபிள்ஸ், மயனைஸ், கிரீன் சட்னி, அதுக்கப்புறம் வந்து சாலட், ப்ரான் மசாலா, சிக்கன் கிரேவி, சிக்கன் பிரியாணி, கிராப் கிரேவி, சிக்கன் சூப், ஃபிஷ் வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை, ஆம்லெட்டு, ஒயிட் ரைஸை நான் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. டோட்டலாக எனக்கு 20 ரெசிபீஸு நான் செய்திருக்கேன். 19 நான் சொல்லிட்டேன், பட் 20 பண்ணியிருக்கேன். ப்ரான் 65. இது எல்லாமே வந்து நானே வந்து வீட்டில் செய்தது தான். நான் வந்து ஒயிட் ரைஸ், கிராப் மசாலா எல்லாமே நான் வீட்டில் செய்தது. கொக்கோ கோலா வச்சுருக்கேன், அது ஒன்று தான் கடையில் வாங்கினது. எல்லா ஐட்டமும் எல்லாமே நான் செஞ்சேன். எல்லாம் இந்த ரெசிபியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளோட லஞ்ச் வந்து நான்வெஜ் லஞ்ச் வந்து ஃபீஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து கேக்கு நானே செய்தது தான். அப்புறம் ஃப்ரூட் சாலட், மில்க் கோவா, அதுக்கப்புறம் பட்டர் நான், கிரில் வெஜிடபிள்ஸ், மயனைஸ், கிரீன் சட்னி, அதுக்கப்புறம் வந்து சாலட், ப்ரான் மசாலா, சிக்கன் கிரேவி, சிக்கன் பிரியாணி, கிராப் கிரேவி, சிக்கன் சூப், ஃபிஷ் வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் 65, மட்டன் பெப்பர் ஃப்ரை, ஐஸ்கிரீம், ப்ரான் 65. இது எல்லாமே வந்து நானே வந்து வீட்டில் செய்தது தான். இப்போ வந்து எல்லா ரெசிபியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் என்னென்ன செய்தேன் அப்படிங்கிறத ஏறக்குறைய வந்து, அதாவது ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே நான் சொன்ன மாதிரி எல்லாமே செய்து முடிச்சிட்டேன். ரொம்ப வந்து ஒரு நர்வஸாக இருந்தது. எப்படி நம்மளால் முடியுமா, பாதியில் விட்டுருவோமா அப்படியெல்லாம் யோசித்து செய்துட்டு இருந்தேன். பட் பரவாயில்ல, நான் வந்து எல்லாமே நான் செய்து முடிச்சிருக்கேன். ஒரு டேஸ்ட் பண்ணியும் பார்த்தாச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது, எல்லாமே டேஸ்டியாக இருந்தது. பட் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, அந்த கேக்கு கட் பண்ணுறதெல்லாம் நான் வந்து காட்டலை உங்களுக்கு. இப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து இப்போ வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த விலாகெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு எண்ணில் நான் வந்து சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வந்து நான் ஒரு சீக்ரெட் இருக்கு, ஒரு 4 ரீசனுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு சொன்னேன். என்ன ரீசன் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நான் வந்து நியூ இயருக்கு வந்து நான் வந்து வீடியோ போடலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கிறிஸ்மஸ்க்கும் நான் போடவே இல்லை. அது ஒன்று. அதுக்கும் இதுக்கும் சேர்ந்தாப்புல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, என்னோட பர்த்டே. அந்த பர்த்டேக்கு நான் வந்து ஒரு விலாக் போடலான்னு இருந்தேன், அதுவும் போட முடியல. அது ஒரு 2வது ரீசன். 3வது பார்த்தீங்கன்னா, நான் வந்து யூடியூப் ஆரம்பித்து எனக்கு வந்து 2 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதாவது இப்போ வந்து 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி 3rd இயர் வந்து வரப்போகுது. இதில் ஒரு என்ன இது பார்த்தீங்கன்னா, நான் வந்து 1000 சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணிட்டேன்.
பட் என்னன்னா எனக்கு வந்து இப்போ வாட்ச் ஹவுஸ் தான் எனக்கு வராமல் இருக்கு, ரொம்ப பின்தங்கியிருக்கேன். உங்களோட ஹெல்ப் எனக்கு கண்டிப்பாக தேவை, இருந்தால் தான் நான் மேலுக்கு வர முடியும். இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும். பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து அந்த அளவுக்கு வீடியோஸ் போட்டுக்க மாட்டாங்க. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா 1000 வீடியோஸ்க்கு மேலேயே நான் வந்து வந்தாச்சு, போட ஆரம்பிச்சு 1000 தாண்டியாச்சு. இது எத்தனாவது வீடியோ எனக்கு இது சரியாக தெரியல, பட் 1000 தாண்டிட்டேன். இப்போ நான் வந்து அந்த நியூ இயர்க்காகவும் என்னோட பர்த்டே ஸ்பெஷலுக்காகவும், ரெண்டாவது வந்து 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி 3rd இயர் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்காகவும் இது 3 ரீசன். அது மாத்திரம் இல்லாமல் 1000 கம்ப்ளீட் ஆகிருக்கிறது ஒன்று, என்னோட பர்த்டே விழாவும் சேர்ந்தாப்புல நான் இதை வந்து இந்த கேக்கு நான் வந்து நானே செய்து வந்து எல்லாமே நானே பண்ணியிருக்காங்க. அவன் வந்து ஏஜ் வந்து 62 வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு எனக்கு, 62 இயர்ஸ் எனக்கு. இப்போ வந்து என்னோட ஏஜில் வந்து எல்லாரும் வீடியோ வந்து போடுவாங்க. பட் நான் என்ன ஒரு அதில் ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அதாவது வந்து எல்லாருக்கும் வந்து வீடியோ வந்து எடுத்து ஷூட் பண்ணுவாங்க, அதே மாதிரி அப்லோட் பண்ணுவாங்க, எடிட்டிங் பண்ணுவாங்க. எல்லா ஒர்க்குமே வந்து அவங்களோட யாராவது பிரதர்ஸ், சன்னை, யாராவது தான் செய்வாங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வீடியோ டு கடைசி வீடியோ, இன்னைக்கு போட்ட வீடியோ வரைக்கும் யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு நானே வந்து வீடியோ ஷூட் பண்ணுறது. வேறு வேலைகள் கூட ஒரு சின்ன ஹெல்ப் கூட இல்லாமல் எல்லாமே A to Z நானே தான் செய்வேன், நானே தான் எடிட் பண்ணுவேன், நானே அப்லோட் பண்ணுவேன். பட் அந்த அளவுக்கு வந்து நல்லா போட்டிருப்பேனா என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஏஜில் வந்து இந்த மாதிரி வந்து யாரும் போட்டிருக்க மாட்டாங்க தான் நினைக்கிறேன். எனக்கு அந்த அளவுக்கு வந்து அந்த சொல்கிற அந்த சிஸ்டம் நாலேஜெலாம் கிடையவும் கிடையாது. சும்மா லைட்டாக கற்றுக்கிட்டு நான் அது வந்து போட்டுக்கின்றது நான் ஒரு பெரிய சாதனையாக நினைக்கிறேன். பட் எனக்கு ஒரு 4000 வாட்ச் ஹவர்ஸ் வரலன்னா கூட நான் 1000 வீடியோவை வந்து இதே மாதிரி நானே ஒரே ஆளாக இருந்து போட்டிருக்கேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப அதில் பெருமையாகவே இருக்குது. பட் என்ன ஒரு ட்ராபேக் பார்த்தீங்களா, இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எஃபோர்ட் போட்டு நான் எல்லாமே செய்கிறேன். பட் வந்து வீடியோ வந்து அதிகமாக வந்து வாட்ச் ஹவர்ஸ் தான் எனக்கு ஏறலை. அதனால உங்களை வந்து ரொம்ப நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீடியோ என்னோட தானே பார்த்தவங்களுக்கு தெரியும், நல்லாயிருக்கும். நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரீசனை தான் நான் 4 ரீசன் உங்களுக்கு சொல்கிறதா சொல்லியிருந்தேன். அந்த பர்த்டே விழா அந்த கேக் வந்து மாய்ஸ்ட் சாக்லேட் கேக் பார்த்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் நானே தான் செய்தேன், கொஞ்சம் சொதப்பல் ஆகிடுச்சு, இருந்தாலும் பட் மேனேஜ் பண்ணிட்டேன். பட் கேக் நல்லாயிருக்கு, டேஸ்டியாக தான் இருக்குது. இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் என்னை கொண்டு வந்திருக்கீங்க, இனிமேலும் கொண்டு வருவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா என் வீடியோவை வந்து தயவு செஞ்சு பாருங்கள், நிறைய பிடிச்சிருந்தாங்க. ரிக்வஸ்ட் அவங்கள்ட்ட நான் கேட்குறேன். இந்த விழாக்கெலாம் உங்களுக்கு ரொம்ப அதாவது வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா Mom60க்கு லைக் அண்ட் ஷேர் கொடுங்க, மறக்காமல் நிறைய ஷேரும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களே தான் நான் நம்பி இருக்கேன். இதே போல் நம்ம அடுத்த விழாக்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.